பிஜேபி வார்ன் பண்ணாலும் நீங்க ஏற்கனவே இந்த 4 பேருக்கான விஷயம் இருக்கு. இதுல முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஒரு ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க 4 பேருக்கும் குடுக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா தான் அவங்க ராஜினாமா பண்றாங்க. இதுல ஆதவ அர்ஜுனுடைய பங்கு இருக்கு. இப்ப இதுதான் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏடிஎம்கே ஏடிஎம்கேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுடைய எம்எல்ஏக்கள் ரெட்டில் நின்றவங்க அவங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இது பார்க்குது. ஏன்னா டிஎம்கே இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்குது. ஏன் டிஎம்கே கேட்கல? கரெக்ட், அவங்க வான் பண்ணுறாங்க, அவ்வளோதானே ஒழிய எம்எல்ஏக்கள் எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேருமே இதன் தொடர்ச்சியாக இது கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கல் அவருக்கு இருக்குது. விஜய்க்கு இருக்குது, ஆதவ அர்ஜுனுக்கு இருக்குது. கண்டிப்பாக சிபிஐ விசாரணை இருக்கும், அதனால மாற்றம் இல்லை. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே எம்பி தனபால் சொல்லியிருந்தார், இதில் வந்து ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு, பணப்பரிமாற்றம் இருக்குது, இது சம்மந்தமாக விசாரிக்கணும் சிபிஐன்னு சொன்னார். இதன் தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கவர்னர் என்ன சொல்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரிகிட்ட விசாரிக்கணும், அதே மாதிரி சட்டமன்ற செயலர் அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். எப்படி அங்கே வந்து அனுமதிக்கிறீங்க? ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு சேர்றத அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அந்த இடத்துல அங்கேயே வந்து கார்டு கொடுக்குறீங்க, நீங்கள் அங்கே அந்த இடத்துல கார்டு கொடுக்குறீங்க, எந்த உங்கள் உறுப்பினர் அட்டையை அங்கே கொடுக்குறீங்க. 3 பேருக்கு அது நடந்துருச்சு. 4வதாக போன இசக்கி சுப்பியாவை அவங்க வந்து அங்கே என்கேஜ் பண்ணாமல் பணியூருக்கு வர சொல்லி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் நடந்திருக்கு. இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டு ஏற்கனவே ஏடிஎம்கே குதிரை பேரம் நடந்துச்சு. சம்மந்தப்பட்ட அன்னைக்கு விஜய் அங்கே போய் பார்த்தது தவறு. இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க ஃப்ளோஸ் டெஸ்ட்டில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.